என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாஸ்து கன்சல்ட்னா குறைந்தபட்சம் 10 ஆண்டு அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் இருந்தால் தான். வாஸ்துவால இப்ப எல்லாரும் பயப்படுறாங்களா இல்ல தெரிஞ்சுக்கிறாங்களா? சரியில்லாத வாஸ்து நிபுணர்களால் அந்த வாஸ்து பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாஸ்து பார்க்குறாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வேறு மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாஸ்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா அது ரமணா சார் தான். வாஸ்துவான டிப்ஸ்னா இதெல்லாம் சொல்லலாம். பெரிய மாற்றம் இல்லைனாலும் உங்க வீட்டுல பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் தீர்வு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம்? வாஸ்து நாள் 36 நிமிஷம். அதில் நீங்கள் உங்களோட வடகிழக்குன்னு எல்லா வீட்டுக்கும் ஒரு வடகிழக்கு இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சு உங்களோட எண்ணங்களை வடமேற்கில் வச்சு நீங்கள் அந்த வாஸ்து பகவான்கிட்ட. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வாஸ்து ரீதியா நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக கே செல்வநாயகம் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு நினைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. வாஸ்து அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேர் இப்போ வாஸ்துவை பத்தி படிக்கவும் தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க சார். நீங்கள் கே செல்வநாயகம் அப்படிங்கிற நீங்கள் இந்த வாஸ்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என்னோட அனுபவங்கிறது 1997 எங்கள் வீட்டில் முதல்ல ஒரு பாத்ரூம் கட்டும்போது ஒரு மேஸ்திரியை வச்சு பாத்ரூம் கட்டுறோம். அந்த அமைப்பு சரியாக உட்காரல அந்த வீட்டில் வரும்போது. அப்போ இது சரியான ஆள் யாருன்னு பார்க்கும்போது மனையடி நிபுணர் பார்த்து செய்யணும்னு சொல்லும்போது அவர் ஒரு இடம் செலக்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அப்போ எனக்கு வயசு 20 தான். என்னோட 20 வயசில் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு செய்யலான்னு சொல்லி ஒரு 2-3 பேரை பார்க்குறோம். ஒன்றும் செட் ஆகலை. அப்போ நான் ஒர்க் பண்ண இடத்துல நான் ஒரு ஆடிட்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அவர் வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறதுக்கு ஒருத்தர் வரார். அவங்க விஷயத்தெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி இப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னா அதுவும் மைண்ட் செட் ஆகலை. அப்போ நான் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது கும்பகோணத்தை சேர்ந்த அந்த நபர் சென்னையில் இருக்கார். பர்டிகுலராக அவர் அங்கேருந்து சென்னையிலேருந்து மெனக்கிட்டு அந்த இடத்துக்கு வாஸ்து பார்க்க வரும்போது அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் நம்ம வீட்டை பார்த்து அவர் முதல்ல அந்த இடத்த செலக்ட் பண்ணி அது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி முதல்ல அவர் தான் எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது. அப்போ நான் இது ஏதாவது தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது சனி ஞாயிறு மட்டும் வாங்கன்னு சொல்லுவார். அவர் சாட்டர்டே சண்டே சென்னையிலேருந்து வருவார் கும்பகோணம். அவர் பேர் சந்திரன். அவர்கிட்ட தான் முதல்ல என்னோடய வாஸ்து பயணத்தை ஆரம்பித்தேன். அவர் மனையடி நிபுணர் தான். மனையடி பார்த்து வாஸ்து பார்க்குறவர், கோவில்களுக்கும் பார்ப்பார். ஒரு 10 வருஷம் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். அதாவது சனி ஞாயிறு மட்டும். 10 வருடம் அவரோட அனுபவத்தோடு பழகி போனாலும் சூட்சுமத்தை சொல்ல மாட்டார். மனை போடும்போதெல்லாம் கூப்பிடுவார். எல்லா மனைகளும் போடும்போது கிட்ட இருந்து பார்ப்போம். என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டாலும் 10 கேள்வி கேட்டால் ஒரு ஆன்சர் தான் வரும். அதுக்கு மேலே வராது. இது இன்றைக்கி வரைக்கும் மனையடி நிபுணர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஒரு இடத்த போய் பார்த்தது இடினா இடி, அவ்வளோதான், கேள்வி கேட்காதம்பாங்க. அப்படி தான் வந்தோம். அவர்கிட்ட 10 வருஷம் பழகி வந்தாலும் அவர் ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் வர முடியாத சூழ்நிலையில் என்னால் அணுக முடியாமல் போயிடுச்சு. அப்போ 2வதாக ஒரு நபர், அவர் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கட்டடக்கலை சம்மந்தமாக வரும்போது அவர் பேர் நாதன். அவர் வாஸ்து, மனையடி, ஜாதகம் எல்லாமே பார்க்குறாரு. அவரு கூட ஒரு 7 வருஷம் பயணம் பண்ணுறான். பயணம் பண்ணும்போது அவர் தனியாகவே சில விஷயத்தெல்லாம் போய் பார்க்க சொல்கிறார். இதை பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடு, பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுன்னா அவர் சில வீட்டெல்லாம் கரெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கரெக்ஷனுக்கு உண்டான ஆன்சரை சொல்ல மாட்டார். செஞ்சுட்டு போயிடுங்கன்னு சொல்லுவார். நான் போய் அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட போய் இது சொன்னாங்களே எதனால் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயத்த. அவங்கக்கிட்ட தெரிஞ்சு இவர் சொன்ன விஷயமும் அதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அப்படியே பழகிட்டு வந்தது தான் அந்த மனையடி. நான் ஆரம்பத்தில் மனையடி சம்மந்தமாக தான் பார்த்துட்டு இருந்தது. மனையடி வாஸ்துன்னு பார்ப்பேன். அதில் ஜாதகம் பார்த்து அவங்க மேட்ச் பார்ப்பாங்க. ஜாதகம் பார்த்து கிரகம் பார்த்து தான் மனை போடுவாங்க, இந்த ராசிக்கு இந்த மனம்னு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவங்க எத்தனை மனை போட்டாலும் பிரச்சனை. அது ஒரு காலகட்டத்தில் சரியாக வரல. அப்போ 3வதாக ஒரு வாஸ்து நிபுணரை நான் 2010 போய் பார்க்குறேன். பார்க்கும்போது அவர் சில விஷயங்கள் சூட்சமங்கள்லாம் சொல்லி கொண்டுட்டு போகும்போது என்னோடய வீட்டையே நான் ரெடி பண்ணும்போது அவர் நிறைய தப்பு இருக்குது, சரி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. சரி பண்ணுன்னு சொல்லும்போது அந்த 3வதாக நபர் ஒரு தப்பான விஷயத்தை என் வீட்டிலே பண்ணிடுறாரு.
அப்போ எனக்கு ஒரு சீரியஸ் கண்டிஷன்ஸ். அப்போ ஒரு தவறான அமைப்பில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய சிகிச்சையில் நான் இருக்கேன். அப்போ ஒரு நபர் எனக்கு 4வதா 2011ல் வரார். அவர் வந்து சில விஷயங்கள வந்து பார்த்து சொல்லும்போது, அதை சரி பண்ணி, அதுக்கப்புறம் அந்த வீடு உருவாகி ட்ரீட்மெண்ட்லேருந்து நான் வெளில வரேன். ஸோ வாஸ்து, மனையடியெல்லாம் தாண்டி வேறு விஷயங்கள் இருக்குங்கிறத அப்போ தான் உணர ஆரம்பித்தேன். அப்போ ரொம்ப இன்டீரியராக உள்ற போய் ஒரு பாகம் எப்படி இருக்குது, ஒரு வீடு எப்படி இருக்குது, ஒரு வீடையும் பார்த்தோம்னா அதேமாரி எத்தனை வீடு இருக்குங்கிறத மேட்ச் பண்ணி அந்த ஃபால்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் தான் நம்ம அது உள்ளே போனோம். இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே குறைந்தபட்சம் வந்து ஒரு 17 வருடங்கள் ஆயிடுச்சு சாதாரணமாக. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகும்போது 5வதாக ஒரு ஆள் வரார் எனக்கு. அவர் வந்து ரவிரமணா சார். 2017ல் திருவான்மியூரில் ஒரு மீட்டிங்கில் பார்க்குறோம். பட் அவர் வந்து வாஸ்து நிபுணர்னு தெரியாது. வேறு ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனைக்காக போகும்போது சாரை நாங்கள் மீட் பண்ணுறோம். அப்போ சில விஷயத்தை பேக்கும் நார்மலாக ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் மணி நிபுணர்னா எதை பற்றி என்கொயரி பண்ணுறீங்க, எதை பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்க, நீங்களாம் இப்படி தானே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? சார் வந்து என்கிட்ட கேட்ட முதல் கொஸ்டின்னு, மணியடின்னா நீங்கள் என்ன வடகிழக்கில் சாமி வச்சு கும்பிட்றாள் தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மணியடி நிபுணர்னா வடகிழக்கில் சாமி ரூம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தெளிவாக இருக்கார் சார். நான் சொல்கிறேன், என்னோடய வீட்டில் அப்படி கிடையாது, மேற்கு மத்தியமத்தில் தான் இருக்குது, செல்ஃபில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சில விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயத்த நிறைய வெளியில் போய் சொல்லலாமேன்னு சொல்லி கேட்குறாரு. பட் எனக்கு அந்தளவுக்கு இல்லை, தெரிஞ்சவங்களோட நிப்பாட்டிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் சொன்னார். ரமணா சாரை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. ரமணா சார் முதல்ல பேசிக்காக என்ன பார்ப்பாருங்கிற விஷயம் சில நிபுணர்களுக்கு இன்னும் தெரியல. 2017ல் சாரே சொன்னது. அவர் வந்து ஒரு நியூமராலஜிஸ்ட்டு. அவர் நியூமராலஜி பார்த்து கரெக்டாக கால்குலேட் பண்ணக்கூடிய பவர் வந்து அவர்கிட்ட இருக்குது. இப்போ நான் வந்து 2004லலாம் சென்னைக்கு வரும்போது அந்த ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூமராலஜி புக்கெலாம் விற்கும். நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவம், நியூமராலஜி, பெயர் வைப்பது, வரும்போது போகும்போது ஒரு புக்கெல்லாம் வாங்கி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ அதில் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நிறையா புக்குகள் வாங்கி இப்போ நம்ம சென்னையில் டிடிகே ரோட்டில் மயிலாப்பூர் தெப்பக்குளத்து ஆப்போசிட்லலாம் அந்த புக் ஸ்டால் போடுவாங்க. அதெல்லாம் வாங்கி படிக்கும்போது சரஸ்வதி பாடசாலை தஞ்சாவூர்லாம் அந்த புக்கை நியூமராலஜி புக்கை நிறையா படித்து நாங்கள் வந்து வாஸ்து அதையும் மேட்ச் பண்ணி பார்ப்பேன். நான் எந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனாலும் அவங்களோட தேதியை வாங்கி அந்த வீடும் அந்த தேதிக்கும் எப்படி ஒத்து போகுதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த தேதியோட அந்த வீடு எந்தளவுக்கு தொடர்பு வருது, அந்த தேதிக்கு என்ன பிரச்சனை, அவங்க பேர் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்குள்ள வீடு அங்கே இருக்கா, இல்லை அந்த பிரச்சனைக்குள்ள வீட்டுக்கு உண்டான தேதியில் அந்த நபர்கள் பிறக்கிறாங்களாங்கிற ஆராய்ச்சி தான் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரமணா சாரை வந்து மீட் பண்ண முடியாமல் ஒரு 10-11 மாதம் இருக்கும். சென்னையில் மயிலாப்பூரில் சுகநிவாஸுங்கிற ஹோட்டலில் தான் மீட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து கிளாஸுக்கு வந்தால் நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணதை வந்து அங்கே மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி 17ல் சொல்கிறாரு. பட் அந்தளவுக்கு டைம் கிடைக்கல நமக்கு. அதுக்கப்புறம் 22ல் ஒரு அழைப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் நாங்கள். அங்கே சார் வந்து நிறையா பிளான்லாம் போட்டு காமிச்சார் எல்லாருக்கும். அப்போ சேலம் ஏற்காடில் 1ஆம் நம்பர் ரூமில் அவர்கிட்ட பர்சனலாக போய் நான் பேசுகிறேன். ஒரு அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் தான் பேசணும். அவர் சொன்ன விஷயம் வந்து, நீ பெருசாக அந்த விஷயத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்னா முதல்ல பேரை சரி பண்ணணும் அப்படிங்கிறாரு. என்ன உங்கள் பேரை, என் பேரை ஒரு ஸ்பெல்லிங் தான் உனக்கு பிரச்சனை, அதை எடுத்துட்டிங்கன்னா சரியாக போயிடும் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த இன்ஷியல் இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன்னு ஒரு ஜோதிடர் சொன்னார் 25 வருஷத்துக்கு முன்னாடியே. அது இருந்தால் தான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி அவர் வைக்கிறாரு. இது எடுத்தால் தான் நீ சரியாக வருவேன்னு சார் சொல்கிறாரு. பட் அந்த இது இருக்கும் போதும் நல்லா தான் இருந்தேன், ஒன்றும் அது எந்த குறையும் இல்லை. பெரிய பெரிய கான்ட்ராக்டு, பெரிய பெரிய விஷயங்கள், பிஸ்னஸ்ஸு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்கிட்டேருந்து நிறைய விஷயம் வெளியில் போகலை. ஸோ இவர் சொன்னதை செஞ்சு போகணுன்னா அப்புறம் ஒரு தடவை அதை எடுத்து தான் பார்த்துருமேன்னா அவர் சார் வந்து மறுபடியும் மீட் பண்ணும்போது அதை எடுத்துட்டார். சரின்னு அதை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வெளியில் வரணும், வெளியில் போகணுங்கிற விஷயம் தானாகவே உருவாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸு, மற்றபடி நான் போகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல சென்னையில், மற்ற இவங்களுக்கு மட்டும்தான் பர்சனலாக பார்த்துருந்தோம். இப்போ எல்லாருக்கும் பார்க்கலாமே அப்படின்னு சொன்னோம். ரமணா சாரோட ஸ்டூடெண்ட்டு 39 பேர் இன்னும் என்கிட்ட ஒரு 3.5 வருஷமாக ப்ராக்டிஸில் இருக்காங்க.
அதில் ஒரு 16 பேர் இப்போ லைவில் இருக்காங்க. ம், ம், ம். 3 வருஷம் ஆகியும் இன்னும் அவங்களுக்கு சரியான தெளிவு இல்லை. 2 நாள் வகுப்பு அட்டன் பண்ணிவிட்டு முழு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து ஒரு வீட்டை சரி பண்ண முடியுமானா எப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாஸ்து கன்சல்ட்னா குறைந்தபட்சம் 10 ஆண்டு அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் இருந்தால் தான் அந்த வாஸ்துவில் அவங்க சரியான விஷயத்தை போய் அணுகவே முடியும். ஒரு கிளைண்ட்டை பார்த்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுன்னா சொல்யூஷன் பண்ணி கொடுக்க முடியுங்கிற விஷயத்த வீட்டை பார்த்து கணிக்கணும். அது தெரியணும். அந்த அனுபவம் ஒரு வாஸ்து நிபுணருக்கு முழுசாக வேணும். இப்போ வாஸ்து நிபுணர் வந்து எப்படின்னா, நான் ஒரு 30 வருஷம் இதில் பழகுனாலும் ஒரு 23, 24 வருஷமாக இதில் நான் வந்து ஃபுல் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்தில் சனி ஞாயிறு மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷம் அது மனையடியை நோக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து வாஸ்துக்குள்ளே வேறு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போ வந்து எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறோம், கிளாஸ் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க. நான் ரமணா சாரை 2017 பார்த்துருக்கேன். ரமணா சாரோட கிளைண்ட்டு என்கிட்ட இன்னும் இருக்காங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட்டும் என்கிட்ட இருக்காங்க. சார் வந்து யாரையும் அழைச்சிட்டு போய் ரிசர்ச் பண்ண மாரி எனக்கு தெரியல. அவர் எப்போயுமே தனியாக தான் ரிசர்ச் பண்ணுவார். ஒரு வீட்டை போய் வாஸ்து பார்க்கணுன்னா கூட தனியாக தான் போவார். அது மேக்ஸிமம் ரமணா சாரோட கிளைண்ட் எல்லாருக்குமே தெரியும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. ஒவ்வொரு வாஸ்து நிபுணர்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஆனால் அந்த அனுபவம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். என்னோட மினிமம் 5 வருடத்துலேருந்து 10 வருடம் ஒரு அனுபவம் இருந்தால் தான் அந்த வாஸ்துவை அவங்களால கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். அதை நான் வந்து இப்போ வரைக்கும் அதில் நான் மாறல. இந்த வாடிக்கையாளர்களும் வாஸ்து பார்க்க விரும்புகிறவங்களும் வாஸ்து நிபுணருக்கு என்ன அனுபவம் இருக்குது, இவங்க எத்தனை வருஷமாக வாஸ்து பார்க்குறாங்க, இந்த விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு போய் பார்க்கக்கூடிய வாஸ்து நிபுணர்களால் சில நல்ல விஷயத்தை அவங்க போய் சரியாக செய்யவும் முடியும். இவங்களும் சரியான விஷயத்த செஞ்சோம்னா நமக்கு நல்லா நடக்கும் அப்படிங்கிறத நம்பவும் முடியும். இதில் தான் மிஸ் ஆகிடுறாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க 2002 வந்து நான் சாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பார்க்குற வாய்ப்பும் கிடச்சிருந்தது. ஆனால் அப்போ வகுப்பில் சேர்றதுக்கோ அதை பயணிக்கிறதுக்கோ எனக்கு நேரம் இல்லை, பற்றாக்குறை அப்படின்னு. ஆனால் சில விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு பண்ணணுன்ற ஆசை இருக்கும். அதில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கவும் செய்வோம். ஆனால் ஒரு சில பிரச்சனைகளாலேயோ இல்லை நம்மளுடைய பார்ட்னரோ இல்லை நம்ம போகிற இடங்களோ அந்த இடத்துல ஒரு சில மாற்றங்களாலேயோ இல்லை அங்கே நமக்கு சரியான கம்ஃபர்டபுள் இல்லாதனாலேயோ நம்ம அதுலேருந்து பின்வாங்கி நம்மளோட தசை மாறும் சார். அந்த மாதிரி தருணங்கள் உங்களோட லைஃப்பில் உண்டா அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்? இந்த சார் வந்து எப்படின்னா, சில பேருக்கு சில குணங்கள் உண்டு. எவ்வளோ வாஸ்து நம்ம கற்றுக்கிட்டாலும் இவர் என்ன புதுசாக நமக்கு சொல்லிட போகிறாரு, நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும்ல, இவர் என்ன நமக்கு புதுசாக சொல்லிட போகிறாரு அப்படின்ட்டு. நான் நிறைய இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா, நான் எங்கே போனாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஏதாவது வீட்டுக்கு போனோம்னா இது ஃபால்ட்டாக இருக்குது, சரி பண்ணலாமேன்னு எதையாவது சொல்லிடுறோம். நம்ம மனசு கேட்காது. நானும் இல்லை, பொதுவாகவே வாஸ்து அனுபவம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வீட்டுக்கு போனாலும் இதெல்லாம் ஃபால்ட்டாக இருக்குது, சரி பண்ணலாமே, இதெல்லாம் சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போகும்போது அந்த பிரச்சனை யார் வீட்லையா கேட்டாங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு இந்தமாரி பாகமாக சரியாக ஃபால்ட்டாக இருக்கணுமே, அதை போய் பார்க்கணுமேனு சொல்லிட்டு போய் பார்ப்பேன். என்னோடய உறவினர்கள், நண்பர்கள், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிஸ்னஸில் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க சென்னையில். அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். என் திசை வந்து வாஸ்து மேலே அவ்வளோ இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆழமாக உள்ற போனால் கூட அவங்கள பயமுத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பேன். ஆனால் வாஸ்துவால் இப்போ எல்லாரும் பயப்படுறாங்களா இல்லை தெரிஞ்சுக்கிறாங்களா? உண்மைதான், நல்ல கேள்வி இது. சரியில்லாத வாஸ்து நிபுணர்களால் அந்த வாஸ்து வந்து பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாஸ்து பார்க்குறாங்க. சில பேர் வாஸ்துவை வந்து உயிராக நேசிக்கிறாங்க. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25, 26 வருஷத்துக்கு மேலே வாஸ்து மேலே பயங்கர நம்பிக்கை. நான் ஆரம்பத்தில் ஜாதகத்தை நம்பிக்கிட்டு இருந்தேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் போய் பார்ப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா ஜாதகத்தை பார்த்து ஏதாவது நல்லதுக்கிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு. எப்போ போய் கேட்டாலும் 4 வருஷம் கழிச்சு வாங்க சரியாக போயிடும், ஒரு 6 வருஷம் கழிச்சு வாங்க சரியாக போயிடும், ஒரு டைம் சரியில்லைன்னு சொல்லுவார். எனக்கே ஒரு 3 தடவை வந்து நேரம் பார்த்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த டைம் போய் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கணுமே அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வாஸ்து நிபுணர்களை வந்து நம்ம நேரடியாக கொண்டு போய் ஜாதகங்கள்ட்ட போய் உட்கார வச்சா கூட இவங்க சொல்ல ஜாதகத்தை நம்பி தான் நம்ம மனசே செயல்பட்டு இருந்துச்சு.
12 கிரகத்தில் நீங்கள் 12 ராசியில் எந்த ராசியை சொன்னாலும் அன்னைக்கு என்ன ராசி ஓடுதோ அதை வச்சு சொல்கிறாங்க. இன்றைக்கி மீடியாவில் இவ்வளோ விழிப்புணர்வு இருக்கிறது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்போது ஒரு 10 கிராமம்னா 10 கிராமத்துக்கு ஒரு ஜோதிடர் இருப்பார். மேக்ஸிமம் ஒரு 20-30 கிராமத்துக்கு ஒரு மணியடி நிபுணர் இருப்பார். இவங்க தான் ஊருக்குள்ளே போய் எங்கே பார்த்தாலும் மணியடி போடுவாங்க. அவங்கள விட்ட ஆள் கிடையாது. அவங்க தான் போய் சொல்லணும். அவங்க தான் வேதகுரு மாரி. அவங்கள விட்ட ஆளே கிடையாது. அவங்களும் பெருசாக ஃபீஸ்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ரூ. 100, ரூ. 200, ரூ. 500 அதிக காசு அப்போ. இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வேறு மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாஸ்து வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா அது வந்து ரமணா சார் தான். வாஸ்துவான டிப்ஸ்னால் இதெல்லாம் சொல்லலாம். பெரிய மாற்றம் இல்லைனாலும் உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் தீர்வு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம்? இது ஆதான் டிவி நேயர்களுக்கு என் சார்பாக ஒரு இன்டர்வியூலையும் ஒரு டிப்ஸு கொடுப்போம். இப்போ பேசிக்காக ஃபஸ்ட்டு டிப்ஸு நம்ம ஆரம்பத்துலேருந்து கொடுக்கணும் அப்படின்னா, வருஷத்துக்கு 8 நாள் வாஸ்து பூஜை. சில பேர் வாஸ்து பார்த்து பூஜை போடுவாங்க. சில பேர் வாஸ்து பார்க்காம பூஜை போட்டு கட்டணம் எழுப்பிடுவாங்க. ஏதோ பிரச்சனை சார், எனக்கு எந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்றதுனே தெரியல, ஜாதகம் பார்த்தா சரியாயிடுமா, கோயிலுக்கு போனால் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி நிறையா குழப்பத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கு என் சார்பாக என்ன ஒரு வேண்டுகோள்னால், நீங்கள் பூஜை போட்டு மனை போட்டு முடித்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயத்த மறுபடியும் அதே வாஸ்து பூஜையிலே ஆரம்பிங்க. நின்றுட்டாலும் மறுபடியும் ஆரம்பிக்கும் போது ஒரு வாஸ்து பூஜை ஒன்றும் இல்லை. இப்போ வர 23ஆம் தேதி வாஸ்து பூஜை, வாஸ்து நாள் 36 நிமிஷம். அதில் நீங்கள் உங்களோட வடகிழக்குன்னு எல்லா வீட்டுக்கும் ஒரு வடகிழக்கு இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வச்சு உங்களோட எண்ணங்களை வடமேற்கில் வச்சு நீங்கள் அந்த வாஸ்து பகவான்கிட்ட வீடு கட்டிட்டேன், என் வீட்டில் இருந்ததெல்லாம் பிரச்சனை இருக்குது, எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கொடு, எனக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி இவங்க அந்த வாஸ்து பூஜை வேண்டிக்கிட்டு இவங்க எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிட்டு, இதுக்கு ஜாதியோ மதமோ எதுவும் கிடையாது. வாஸ்து பகவான் எல்லாருக்கும் ஒருத்தர் தான். சூரியன் பூமியும் எல்லாருக்கும் ஒன்று தான். இதுக்கு மதம்லாம் கிடையாது. யார் வேணாலும் வணங்கலாம். அவங்க அந்த வாஸ்து நாளில் அந்த 36 நிமிஷம் அந்த டயத்தில் போர் இருக்கிறவங்க போரை ஆன் பண்ணி கொஞ்சோண்டு ஒரு பூ போட்டு ஒரு பழத்தை முழுசாக வைக்கணும். அறியக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணக்கூடாது. பழத்தை முழுசாக வச்சு கொஞ்சோண்டு பூ போட்டு நீங்கள் உங்களோட வேண்டுதல் அந்த வீட்டில் என்ன பிரச்சனையோ அன்றைக்கி ஓப்பனாக பேசுங்க. அதை பேசிவிட்டு அந்த சுவிட்சை ஆன் பண்ணி அந்த மோட்டரில் தண்ணியை நீங்கள் ஏற்றி தென்மேற்கு டேங்கில் வைக்கணும். அன்றைக்கே உங்களுக்கு வந்து அன்றைக்கி நைட்டே ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு என்னெல்லாம் தப்பு இருக்குது, யார் சரியான ஆள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, கொஸ்டின்னு, அது அவங்களுக்கு சரியாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு இவங்க பேசுனாங்கன்னா வாஸ்து பூஜை கேட்கும். அந்த 36 நிமிஷம் மட்டும் கேட்கும். இது என்னோட ஒரு சின்ன டிப்ஸ் இன்னைக்கு.